இந்த வீடியோ பார்க்குறங்க அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்மீக பக்த கொடிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த திருப்புகழ் டிவி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இந்த டிவி நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக. சிவன் அடியார்களுக்கும் ஆன்மீக பக்த கொடிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம். சேலத்திலேருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட், அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம். இந்த வெள்ளாளகுண்டத்தில் ஒரு ஆன்மீக தலமாக உலகிலேயே உயரமான நந்தி மிக பிரம்மாண்டமாக உருவாகிருக்குது. சிவபெருமானுடைய வாகனம் என்று அழைக்கக்கூடியவர் நந்தி பகவான். அந்த நந்தி உலகிலேயே பெரிய நந்தி மட்டும் கிடையாது, நந்தி வயிற்றுக்குள்ளார ஒரு கோயிலையும் வடிவமைச்சிருக்கிறோம். எல்லா சிவன் கோயில்லையுமே சிவபெருமானுக்கு முன்னாடி நந்தி இருக்கும். ஆனால் நந்திக்குள்ளார போய் வணங்குற மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நந்தியுடைய காதில் போய் நீங்கள் சொல்லுவீங்க. இங்கே அப்படி கிடையாது. நேரடியாக நந்தி வயிற்றுக்குள்ளார போய் சிவபெருமானுடைய நம்மளுடைய குறைகளையும் நம்மளுடைய கஷ்டத்தையும் நம்மளுடைய வேண்டுதலையும் அப்படியே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, சிவபெருமான் பார்த்தீங்க அப்படின்னா நந்தி வயிற்றுக்குள்ளார 15 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கிறாரு வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு. எல்லா சிவன் கோயில்லையும் இப்போ இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னென்னா, இங்கே கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு குபேர லிங்கம் ஒன்று வச்சுருக்குறோம். அந்த லிங்கத்துக்கு போய் நம்ம கையாலேயே தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுடைய கஷ்டத்தை அங்கேயே இறக்கி வச்சுட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லை, அப்படியே நீங்கள் நடந்து வரும்போது சனீஸ்வரன் இருப்பாங்க, வராகி அம்மன் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா ஆதிலிங்கேஸ்வரர், ராஜலிங்கேஸ்வரர். இந்த மூலவர் பார்த்திங்களா 2 பேர் இங்கே வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு அருள் பாலிக்கிறார். எல்லா சிவன் கோயில்லையும் ஒரு மூலவர் தான் இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் 2 மூலவர் அருள் பாலிக்கிறாங்க. கீழே இருக்கிற நம்ம ஆதிலிங்கேஸ்வரர், அவருக்கு மேலே ராஜலிங்கேஸ்வரர். ராஜலிங்கேஸ்வரர் 9 அடி உயரத்துலேயும் ஆதிலிங்கேஸ்வரர் 4 அடி உயரத்துலேயும் மிக பிரம்மாண்டமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அது மட்டும் இல்லை, நந்தி வயிற்றுக்குள்ளார நம்ம கையாலேயே பன்னீர் அபிஷேகமும் செய்யலாம். அப்படி பன்னீர் அபிஷேகம் செய்யும்போது நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அத்தனை பிரச்சனையும் நந்தி வயிற்றுக்குள்ளார போய் நம்ம பன்னீர் அபிஷேகம் செய்யும்போது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும். நந்தி வயிற்றுக்குள்ளார ஒரு சங்கு ஒன்று பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். அந்த சங்கு அபிஷேகம் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலும் அப்படியே சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் நிறைவேறும். வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வாங்க. உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்து உங்கள் கையாலேயே நந்தி வயிற்றுக்குள்ளார போய் பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு போங்க. எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சிவபெருமான் உங்களுக்கு உடனடியாக நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். உங்களுடைய கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அத்தனை வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுத்துருவார். வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை தவறாமல் இங்கே வாங்க. இங்கே நிறைய அரசியல்வாதிகளும் வருவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. நிறைய பேர் வேண்டுதல் வச்சு நிறைய பேருக்கு நல்லது நடந்ததுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேர் சாந்தி. நான் சேலம் சின்ன கவுண்டாபுரத்துலேருந்து வரேன். இந்த கோயிலை பற்றி, சிவபெருமான் கோயிலை பற்றி இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிச்சு. வரணும்னு ரொம்ப ஆர்வம். இதோடு நான் 2வது டைமு வந்திருக்கேன். வந்து இந்த சாமியை பார்க்க எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது, திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அடிக்கடி இங்கே வரணும்னு ஆசை. நிறையா வேண்டுதலை வச்சுருக்கேன். அந்த வேண்டுதலை எனக்கு இந்த சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். எங்கள் பையனுக்கு கல்யாணம் வரணும்னு வச்சுருக்கேன். சீக்கிரம் எங்கள் பையனுக்கு கல்யாணம் அமைச்சு கொடுப்பார். சிவபெருமான் ரொம்ப பார்க்க கண்ணுக்குள்ளாத காட்சியாக இருக்கிறார். ரொம்ப கண்ணுக்கு பார்க்க மனசுக்கு ரொம்ப ஒரு திருப்தி இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, மனசு நிறைவாக இருக்குது. நான் எல்லா பிரதோஷத்துக்கும் வருவேன். அடிக்கடி வந்து இந்த சிவபெருமானை என் மனசார வணங்கி சாமி கும்பிட்டுட்டு போவேன். எல்லோரும் வாங்க, நம்ம கேட்ட வரத்தை கொடுப்பார், நினச்சதை தருவார். சிவபெருமான் ரொம்ப பக்தி உள்ளவர், நம்மளெல்லாம் காப்பாற்றுவார். என் பேர் இந்திராணி, சேலத்துலேருந்து வரேங்க. வாழப்பாடி பக்கத்தில் நந்தி வயிற்றுக்குள்ளே சிவன் பெருமான் இருக்காருன்னு கேள்விப்பட்டு முதல் தடவையாக இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். குடும்பத்தோடு வந்திருக்கேன். வந்ததில் சாமியை பார்த்ததில் பெரும் மகிழ்ச்சி, ரொம்ப மன திருப்தியாக இருக்கேன். இன்றைக்கி பிரதோஷ நாள் வேறு, அதனால் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு இப்போ சாமியை வந்து மனதார வேண்டிட்டு போயிருக்கோம். இங்கே வந்து எல்லாமே நல்லது நடக்கும், திருமணம் நடக்கும், தடைப்பட்ட திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் சண்டை சச்சரவு இருந்தாலும் நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க.
வீடு கட்டுறதுல ஏதாவது தடைப்பட்டாலும் அதுவும் நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க. சிவபெருமானுடைய அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். பையன் கல்யாணத்துக்காக நான் இங்கே வந்து சாமியை வேண்டிட்டு போயிருக்கேன். இனிமேல் வாரம் வாரம் நான் வருவேன். இந்த கோயிலில் வந்து நான் சிவபெருமானை பார்ப்பேன். அனைவரும் வந்து பாருங்கள். நல்லா பீஸ்ஃபுல்லான அமைதியான இடத்துல ஒரு சூழ்நிலையில் அமைச்சிருக்காங்க. அது நந்தி சிலை வந்து அது வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த சிவபெருமான் சத்ருவமாக காட்சி அளிக்கிறது ரொம்ப இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. என் பேர் சிவகுமார், எங்கள் வீட்டுக்காரமாக பேர் செல்வி. நாங்கள் பைரமலத்துலேருந்து வந்திருக்கிறோம். இந்த கோயிலுக்கு வரணும் ரொம்ப நாள் கனவு. வந்து பார்த்தோம், நல்லா சிறப்பாக, நல்லா கூட்டம் நல்லா இருக்குது. இன்னொரு முறையும் வரணும்னு ஆசைப்படுறோம். ஓம் நமச்சிவாயா. என்னுடைய பேர் நாகராஜன், என்னுடைய மனைவி பேர் இந்திராணி, என்னுடைய பையன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஜய், சின்னவர் பேர் வந்து அர்ஷன். ஸோ நாங்கள் அம்மாப்பட்டிலேருந்து வரோங்க. ஸோ நிறைய தடவை சொல்லியிருக்காங்க சிவன் இந்த நந்தி சிலையை பற்றி. ஸோ இன்றைக்கி தான் நான் முதல் தடவை இந்த கோயிலுக்கு வந்தோம். கோயிலுக்கு வந்தோடனே உள்ளே வந்து குபேரலிங்கத்தை முன்னாடி ஃபஸ்ட்டு பார்க்க சொன்னாங்க. பார்த்துட்டு ரெண்டாவது சிவனடிகளை வந்து பார்த்தோம். சிவனை பார்த்துட்டு சாமி சொன்னார், நந்தியோடைய வயிற்றுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிரதோஷன்றதுனால ஸோ அபிஷேகமாக பண்ணால் ஸோ நம்மளுடைய நினச்ச காரியங்கள் ஸோ நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விஷயமும் நல்லதாக நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் ஃபேமிலியோடு ஸோ நந்தி வயிற்றுக்குள்ளே போயிட்டு ஸோ அந்த அபிஷேகம் எல்லாமே பண்ணணும். ஸோ அபிஷேகம் நந்தி வயிற்றுக்குள்ளே போகிறப்ப நமக்கு ஒரு அப்படியே உள்ளே போகிறப்ப ஒரு உடம்பே மெய்சில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்லா இருந்தது. ஸோ ஃபேமிலியோடு எல்லாருமே அந்த அபிஷேகம் எல்லாருமே கலந்துக்கிட்டோம். ஸோ இங்கே வந்தால் நமக்கு நினச்சதை வந்து நிறைவேற்றுறதுக்காக நமக்குடைய இதுவும் பூஜைகள் சிறப்பு பரிகாரங்களும் இங்கே பண்ணுறாங்க. ஸோ அதுக்குண்டான இதுவும் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையாக இங்கே வந்திருக்கோம். ஸோ நல்லதே நடக்கும். ஓம் நமச்சிவாய.